Hi guys, welcome to M.N.N. Okay guys, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கான்டாக்டில் எப்படி VST ஆட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கான்டாக்டில் அதுக்கான அந்த ப்ளகின்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே கான்டாக்ட் பிளேயர் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்டியாக தான் இருக்குது என்னோடய ஃபோல்டர். இங்கே தான் வந்து எக்ஸாக்டாக அந்த ப்ளகினோட அந்த இதெல்லாம் இருக்கும். இப்போ நான் இது ஒரு ராங் கொடுத்துட்டு நான் ஏற்கனவே ஒரு ஆக்ஷன் ஸ்க்ரிக்குன்ற ஒரு ப்ளகினை நான் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கேன் கான்டாக்ட்னு. பார்த்தீங்கன்னா நான் இங்கே கம்ப்யூட்டர் போய்ட்டு டேட்டாவில் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் டேட்டாக்குள்ளே கான்டாக்ட் அண்ட் இங்கே தான் வந்து அந்த ஆக்ஷன் ஸ்க்ரிக் ஃபோல்டர் இருக்குது. அண்ட் இதை நான் ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டினேஷனோட நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு ராங் கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் FL ஸ்டுடியோக்குள்ளே போவோம். அப்புறம் கான்டாக்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சிம்பிள் மாதிரி மேனேஜ் லைப்ரரிஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். இது ஒரு கிளிக் கொடுத்துட்டோன்னா எனக்கு வந்து இந்த 3 இருக்கிறதுக்கு காரணம் வந்து நான் வந்து ஏற்கனவே இதெல்லாம் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் இந்த டுட்டோரியல் செய்கிறதுக்காக நான் அது வந்து ஹைட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த இடம் வந்து கோசமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படி திறந்தோன்னே இது தட்டி இப்படி திறந்தோன்னே நீங்கள் ஆட் லைப்ரரிஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் அந்த சேவ் பண்ண டெஸ்டினேஷனை இப்போ கிளிக் பண்ணி போங்க. நீங்கள் ஒருவேளை லைப்ரரிஸில் டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா டெஸ்க்டாப்பில் எங்கேயா சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் தட்டிக்கலாம். நான் சேவ் பண்ணது கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாவில் தான் சேவ் பண்ணேன். நான் டேட்டா போட்டு அந்த கான்டாக்ட் ஃபோல்டரில் போட்டு ஆக்ஷன் ஸ்டிக்கை கிளிக் பண்ணிட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் ஸ்டிக் ஃபோல்டர் வந்து இங்கே ஃபவுண்ட் ஆச்சு, கண்டுபிடிச்சிடுச்சு. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அங்கே இந்த ப்ளகின் வந்துடும். நீங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா தென் அப்புறம் நீங்கள் ஒரு ராங் கொடுத்துருங்க. நான் ஏற்கனவே டெவலப் பண்ணனால எனக்கு சீக்கிரமாக அங்கே காட்டிடுச்சு. இது டிலீட் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் ரீஓப்பன் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளகின் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கான்டாக்ட் ப்ளகின் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்ஷன் ஸ்க்ரிக் ஃபோல்டர் வந்துருச்சு. ஒரு வேளை ஒன்றுனா நீங்கள் மறுபடியும் ஒரு இன்ஸ்டால் பண்ணிட்டு மேனேஜ் லைப்ரரிஸ் போய் இன்னொரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தென் நீங்கள் அடைச்சிட்டு தோணிங்கன்னா கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே வாங்க கைஸ், நம்ம ஒரு சும்மா போய் ஆக்ஷன் ஸ்க்ரிக்கை பார்த்துருவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆக்ஷன் ஸ்க்ரிக் ஃபோல்டர் வந்துருச்சு. வாங்க கைஸ், இது ஒரு லூப்பால் இருக்கும் எல்லாமே. இதுலாம் ஒரு நல்ல ப்ளகின், ஒரு சாங்க்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், இதுதான் கைஸ் இன்றைக்கான டுட்டோரியல். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் கான்டாக்ட் ப்ளகின் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு தெரியலனா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இதோட உங்களோட நெக்ஸ்ட் டுட்டோரியல் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் கைஸ்.